வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது செஞ்சியில் ஒரு கூட்டம், நாத்தாக்காவுடைய கூட்டம் அப்படின்னா அப்புறம் முக்கியமான ஒரு கூட்டம் தானே. சீமான் வந்து பேசியிருக்கார். அதாவது என்ன கூட்டம் அப்படின்னா, செஞ்சி கோட்டை அதை மராட்டிய மன்னன் கட்டினான்னு சொல்லி போட்டு மத்திய அரசு அங்கீகாரம் யுனெஸ்கோவுக்கு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி இதற்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு செஞ்சி கோட்டை. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி, சீமான் சார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வடிவில் ஒரு பொதுக்கூட்டம். அதாவது தமிழ் மன்னன் கொனேரிக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் கட்டினான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்கள், விளக்கங்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது மராட்டிய மன்னன் கட்டினான்ங்கிற அடிப்படையில் பாஜக ஒன்றிய அரசு எப்போ இங்கே போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க சொல்லி யுனெஸ்கோவை, ஏன்னா அதுலேயும் பாஜக அரசியல் பண்ணியிருப்பாங்க கட்டாயம். எல்லாத்துலேயும் பண்ணக்கூடியவங்க, வள்ளுவருக்கே பண்ணக்கூடியவங்க, அம்பேத்கருக்கே பண்ணக்கூடியவங்க இதுக்கு பண்ண மாட்டாங்களா என்ன? அதை எதிர்த்து நாத்தாக்கா பேசிக்கிட்ட சமயத்தில் திடீர்னு கூட்டத்தில் ஒரு கும்பல், முன்னால் ஒரு கும்பல் வாழ்வான்னு கத்திக்கிட்டு சவுண்டு போட்டுக்கிட்டு இவரை பேச விடாமல் தடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதுலேயும் அரசியலா அப்படிங்கிறது தெரியல. உடனே சீமானுக்கு கோவம் வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட சொல்கிறார், சைகை பண்ணி, எப்பா அது கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கப்பா அப்படிங்கிறாரு. அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கும்பல் கட்டுப்படாமையே போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்தாரு சீமானு, டக்குன்னு கீழே இறங்கி என்ன மேடையிலேருந்து குதிக்கிறாரு. குதிச்சு கீழே இறங்கி ஓங்கி பலான்னு ஒரு அறை விட, யார் கத்திக்கிட்டு இருந்த நபர் பலான்னு அறை விடக்கூடிய சமயத்தில் இன்னொரு நபர் சீமானை தடுக்கிறார். தடுத்தோன்னு என்ன பார்க்குறாரு, அந்த அறை இவர் மேலே விழுந்துடுது. யார் கத்துனாரோ அவரை அடிக்க பாய்ஞ்ச சீமானை இன்னொரு நபர் தடுக்கிறாரு. இவர் பார்க்குறாரு, தடுத்தவரை ஒரே அடி பலார்னு அடிச்சிடுறாரு. அடித்தவுடனே உடனே சமாதானம் பண்ணி மற்றவங்களாம் சீமானை மேடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இல்லை, இது பலவிதமான மேடைகளில் நடந்தாலுமே கூட இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது என்றாலுமே கூட எதற்காக அந்த பேச்சை தடுக்கும் வண்ணமாக, சீமானின் பேச்சை தடுக்கும் வண்ணமாக அந்த கும்பல் கத்தி கொண்டிருந்தார்களா, இல்லை அவர் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு. ஆமாம், இதுலேயும் பாஜக அரசியல் செய்கிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரு கண்டா ஒரு காசு